அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபா பெருமக்களிடத்தில் சூர் ஊதுகின்ற பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிற இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை தன் வாயில் வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை செவிசாய்த்தவராக, எந்நேரமும் அல்லாஹ்வுடைய கட்டளை வரலாம், சூர் ஊதும்படி அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கலாம் என்று எதிர்நோக்கி அவருடைய நெற்றியெல்லாம் சுருங்கி போனது. அந்த அளவுக்கு அவர் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் நான் எவ்வாறு அமைதியாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும், இவ்வுலகில் சுகபோகமாக நான் இருக்க முடியும் என்று சஹாபா பெருமக்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி தருணத்தில் நாங்கள் என்ன ஓத வேண்டும், என்ன திக்ர் செய்ய வேண்டும் என்று தாங்கள் எங்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று அதிகமாக ஓதிக்கொண்டிருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற கொடுங்கோல் அரசன் நெருப்பில் தூக்கி போட்ட சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அதிகம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஈடேற்றம் தந்தான். அதுபோன்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லப்பட்டது, உங்களுக்கு எதிராக உங்களை தாக்குவதற்காக மிகப்பெரிய படை ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற திக்ரைத்தான் கூறினார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். எனவே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், பயங்கரமான உலகம் அழிகிற விஷயமாக இருந்த பொழுதும் கூட ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற திக்ர் எல்லா ஆபத்துகளுக்கும், கஷ்டங்களுக்கும், சிரமங்களுக்கும், சோதனைகளுக்கும், சஞ்சனங்களுக்கும், நோய் நொடிகளுக்கும் பாதுகாப்பாக, சலாமத் தரக்கூடியதாக, ஆஃபியத்தை வழங்குகின்றதாக ஆகியிருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறப்பான திக்ரை நாமும் ஓதுவோமாக, அதன் பலனை பெறுவோமாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.